அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 2 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம பிரின்சஸ் இருக்கா இல்லையா, அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான். அங்கே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபேரி இருக்கால, அவ கூட ஒரு சண்டை நடந்திருக்கும். இப்போது நம்ம ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கேட்குறான், இதை பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியலையே, ஏதோ கத்தியை வச்சு வெட்டினா மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்ன யார் வெட்ட போகிறாங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவன் என்ன கேட்குறான், இந்த மாதிரி வந்து நீ கேள்விப்பட்டியா, டோர்னமெண்ட் வரப்போதான் எல்லாரும் சொன்னாங்க, நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அட போடா நீ வேற, இப்போ வரைக்கும் இந்த பயணத்தில் ஃபுல்லாக நான் சண்டை மட்டும் தான் போட்டுட்ருக்கேன், சண்டைலாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் வரல அப்படின்னு சொல்கிறான். ஆனாலுமே இவனுக்கு என்னென்னா, நீ மட்டும் வரலன்னா நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவோமே, ஏன்னா ட்ரைனிங்காக ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுறாங்க, ஸோ ட்ரைனிங் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடும், நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இது பத்தாததுக்கு நம்ம பிரின்சஸ் இருக்கால, அவள் வந்து சண்டை போட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக விடாப்புடியாக இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் பாய்சன் பண்ணான் இல்லையா, அதில் வந்து அவளுக்கு பயங்கரமான மன உளைச்சல், தான் வந்து வீக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதனால் எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறான். இப்போ இவனுக்கு என்ன கவலைன்னா, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து வேலை இருக்கே அப்படிங்கிறான். அதாவது லைப்ரரியில் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கான். நம்ம ஹீரோ பார்க்குறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுடா, நம்மளாம் பிரதர்ஸ், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த டோக்கனை என்கிட்ட கொடு, நான் வந்து லைப்ரரியை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இவன் போடுற பிளான் வேறு, இந்த ஒரு டோக்கனை வச்சு எப்படியாவது லைப்ரரிக்குள்ளே போய் அந்த ஒரு புக்கை ஆட்டையை போடணும். நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அவன் போயிட்டு லைப்ரரியை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நார்மலாக ஓப்பன் பண்ணால் சத்தம் வந்துடும். இவங்கிட்ட வந்து அந்த காட் டோக்கன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணால் டோரை ஓப்பன் பண்ண முடியாது, ஆனால் அலாரம் சிஸ்டமாக ஆஃப் பண்ண முடியும். இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன வித்தைகள் கற்றுக்கிட்டானோ எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணிட்டான். அந்த டோர் நகுந்த மாதிரி தெரியல. டிராகனுடைய ஹெல்ப் கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதான் பார்க்குறான், என்னடா எல்லாத்தையும் பயன்படுத்தியாச்சு, எல்லா ஃபயர் அட்டாக்கையும் யூஸ் பண்ணியாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலையே அப்படிங்கிறான். ஒரு குரல் கேட்குது, அப்போ தண்ணி அட்டாக் யூஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. அடடா நல்ல ஐடியாவாச்சே, ஆனால் யார் சொன்னது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம டீன் அங்கே வந்து நிற்கிறாரு. மனுஷனுக்கு சரியான கோபம் போல தெரியுது, இவனை வச்சு சரியான சம்பவம் பண்ணுறாருங்க. 3 டிராகன் அவனை தூக்கி போட்டு சும்மா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனா கதறான், ஐயோ ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். டீன் விடுற மாதிரி தெரியலையே, வச்சு சம்பவம் பண்ணுறாரு அவனை. மனுஷன் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. அவனா, ஐயா இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருங்க அப்படிங்கிறான். பொத்துன்னு வந்து கீழே விழுறான். அப்போ நம்ம டிராகன் இருக்குல்ல, அவனை போய் தலையிலே அடிச்சிருமா. அதான் அவன் கேட்குறான், ஏய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டால், இப்போ அங்கே இவன் அடிக்கிறதுலாம் யார், டிராகன். இதுவுமே ஒரு டிராகன் கிளானை சேர்ந்தது. அதான் அது சொல்லுது, இங்கே பாரு நானும் டிராகன் கிளானை சேர்ந்தவன் தான், என்னால் அது கூட சண்டை போட முடியாது, அப்போது நான் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்குது. அதான் அவன் கேட்குறான், அதுக்காக என்ன முதுகில் குத்துவியா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, சென்னா நல்லா பார்த்துக்கோ, நம்ம 2 பேர் அடி வாங்குறத விட நீ ஒருத்தன் அடி வாங்குறது எவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சிருமா. மறுபடியும் எல்லா டிராகனும் சேர்ந்து செம்மடி அடிக்குதுங்க. கீழே விழுந்து நடக்க முடியாமல் நடந்து வரான் அவன். பயப்புல ரொம்பவே மன்றாடி மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நான் உனக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன், நீ அதை பண்ண அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறாரு. என்னங்க டாஸ்க் அப்படின்னா, இப்போ ஒரு காம்படிஷன் வருதுல்ல, அதில் வந்து இவன் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா. இவன் என்ன கேட்குறான், நான் வந்து முடியாது சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். என்ன நக்கல் பாருங்க. அதான் அவர் சொல்கிறாரு, தம்பி நீ செஞ்ச வேலை எல்லாமே எனக்கு தெரியும், கேர்ள்ஸோட டாமெட்ரிக்குள்ளே நீ 2 வாட்டி போயிருக்க, அதில் என் பேத்தி குளிக்கும் போது எட்டி வேற பார்த்துருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி தீத்தே தீருவேன் அப்படிங்கிறாரு. இவன் பார்க்குறான், ஐயையோ இப்படியே விட்டால் உயிருக்கு ஆபத்தாயிடும், ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து புத்திசாலி பையன் பொழைச்சிப்பேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ மட்டும் இந்த ஒரு டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா லைப்ரரிக்குள்ளே போய் உனக்கு என்ன புக் வேணுமோ தாராளமாக படிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஓகேங்க சூப்பருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ இங்கே ட்ரைனிங் கிரவுண்டை காட்டுறாங்க. நம்ம பிரின்சஸும் நம்ம மர்சனரி 2 பேருமே ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே என்னடா ட்ரைனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, திடீர்னு கீழேருந்து ஜாம்பிஸ் மாதிரி எந்திரிச்சுக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு. இப்போ உடனே என்ன பண்ணுறான், நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் பார்க்குறா, ஓரமாக போடா அயோக்கிய ராஸ்கல்னு தள்ளி விட்டுறா. விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது நம்ம ஹீரோ காப்பாற்றுறேன்னு வந்து இவ சண்டையே போடாமல் இவளோட ஸ்கில் வந்து டெவலப்பே ஆகலை. அதனால் நானே எல்லாருமே துவம்சம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டிராகன் சொல்லுது, டேய் அவள் கூட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நானும் ஸ்ட்ராங் ஆகணும்டா, வா நம்மளும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவன் பார்க்குறான், யாரோ நம்மளை பின் தொடர்றாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்கிறான், முதல்ல பர்சனல் ஒர்க்கை முடிப்போம், அதுக்கப்புறம் இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஒரு இடத்துல போய் நின்ன உடனே அந்த 3 பேர் இவனை வேட்டையாடினாங்கல்ல, 3 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவன் வந்து என்ன சொல்கிறாங்க,
ஏண்டா நாங்கள் உன்னை பின்தொடர்றோம் தெரிஞ்சோம் நீ தனியாக வந்திருக்கியே, இன்னைக்கு உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம டிராகன் சொல்லுது, எது தனியாவா? ஏன்னா இங்கே நான் ஒருத்தன் இருக்கேன், என்னைய மதிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்குது. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்கள் 3 பேரை வேட்டையாடுறதுக்குலாம் எனக்கு ஹெல்ப்பே தேவையில்லை அப்படிங்கிறான். மொத்தத்தில் நீயும் டிராகனை மதிக்கலையா? இப்போ இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப ஈஸியாக சமாளிக்கிறான். ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டான். அதான் அவன் சொல்கிறான், டே இது வந்து அகாடமியோட ட்ரைனிங் கிரவுண்டு, கண்டிப்பாக சூப்பர்வைசர் சீக்கிரம் வந்துடுவாங்க, இன்றைக்கி உங்கள் கதை முடிய போகுது அப்படிங்கிறான். ஆனால் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இங்கே பாரு நீ வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படிங்கிறாங்க. ஸோ 4ஆவதா ஒருத்தர் இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா, போன எபிசோடில் ஒருத்தி வந்து நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணால, அவள் தான் அட்டாக் பண்ணுறா. நிறைய நெட்டு மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, இந்த ஒரு சண்டையில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டா மாதிரி தெரியுது. ஆனால் திடீர்னு பார்த்தா அவனும் அந்த டிராகனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண் முழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த ஒரு இல்யூஷனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இல்யூஷனை பேசிக்காக பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசையர்னா என்ன? ஆசை. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியும் இது ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த இல்யூஷனை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ ஒரு வழியாக 4 பேரையும் டிஃபீட் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது வேறு யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா கைவன். ஆக்சுவலாக இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலிங் ஆஃபீஸரான். இன்றைக்கி இவர் தான் வந்து பெட்ரோல்லாம் பண்ணுவார். அதான் அவன் சொல்கிறான், உன்னை யாரும் வந்து காப்பாற்றுவாங்கலாம் நினச்சி பார்க்காத அப்படிங்கிறான். அப்போ இவங்களை உள்ளுக்குள்ளே விட்டது இவன் தான் போல தெரியுது. எதுக்கு இவன் தான் பண்ணுறான்? என்ன தான் கைவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆகாது அப்படின்னா கூட இவனுக்கு இந்த அகாடமி ரொம்ப முக்கியம். அகாடமியோட மான மரியாதை ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்களை உள்ளுக்குள்ளே விட்டான்? இந்த ஒரு கேள்வி நம்ம ஹீரோக்கு இருக்குது. ஆக்சுவலாக கைவன் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்கான். அந்த கடனை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்குமே நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ பழி வாங்குறதுக்காக இவங்களை உள்ளுக்குள்ளே அமைச்சிருக்கான். இப்போது நம்ம ஹீரோவை வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே சமாளிக்கணும்னு பார்க்குறான், முடியல. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த டிராகன் கிட்ட நீங்கள் வந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறான். அது என்ன சொல்லுது, அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு வந்து லாயல்ட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்குது. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான், அந்த டிராகனை தூக்கி ஓரமாக போட்டுறான்ப்பா. இப்போ இவன் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிட்டான். எல்லாருமே இவனை அட்டாக் பண்ணணும்னு எகிரி வராங்க. அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.